செய்திகள். வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், கட்டணமில்லா உறுப்பினர் சேர்க்கைக்கான கால அவகாசம் மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் நாட்டு மக்களின் பாதுகாப்பு சார்ந்த போர்க்கால ஒத்திகையை மே 7ஆம் தேதி மேற்கொள்ள பல மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று மீனாட்சியம்மன் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. மதிமுகவின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. திருச்சூர் புறம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்களின் மனைவி சாந்தா அவர்கள் காலமானார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி சபரிமலை சென்று ஐயப்பன் சுவாமியை தரிசிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் சிறப்பு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். வக்பு சட்டத்திற்கு எதிரான வழக்குகளை மே 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வருகின்ற மே 7ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வீரபாண்டி சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4105 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசு தொகை வழங்கினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 இடங்களில் பலத்த மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் இதுவரை 1,49,000 பேர் பதிவு செய்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 70,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிங்கப்பூரில் பொதுத் தேர்தலில் பிரதமராக தேர்வாகியுள்ள லாரன்ஸ் வோங் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காரைக்கால் அம்மையார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக வருகின்ற 8ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் விமானப்படை தளபதி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் மட்டும் 31 மாவட்டங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் 120 மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல், ராஜஸ்தான் மாநிலங்களுக்கிடையே அதிவிரைவு ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளின் விவரங்களை சேகரித்து அனுப்ப பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல், நாகர்கோவிலுக்கு இடையே இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் நிலையற்ற நீர்மட்டம் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு அதிமுக செயற்குழு கூட்டம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் திராவிட இலக்கியம், இதழியல் முதுகலை பட்டப்படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கிய நிலையில் மே 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளது. பாகிஸ்தான் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்குள் நுழையவும், பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வரும் அனைத்து வகையான அஞ்சல்கள் மற்றும் பார்சல்களையும் இந்தியா தடை செய்துள்ளது. தமிழகத்தில் நேற்று வேலூர், திருத்தணி, திருச்சி, சென்னை, கரூர், மதுரை, ஈரோடு, கடலூர், சேலம், நாகை மற்றும் வேலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இருந்து விலகுவதாக கோவையை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை பிரமோற்சவ விழா
கொடியேற்றத்துடன் துவங்கியது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 13 புதிய தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் 15 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் அரசு கல்லூரி கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது. திருவண்ணாமலையில் வருகின்ற 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிருவிளத்தை முன்னிட்டு 2650 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடம் மற்றும் பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் அமைக்க 118 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இன்று திமுக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் 100 அரசு கால்நடை மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதி மறுகட்டுமான பணி உட்பட சுமார் 58,000 மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். ஏப்ரல் மாதத்தில் 87 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தின் போது பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளிஞ்சியம் சர்வதேச துறைமுகத்தை நேற்று திறந்து வைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகளின் சேர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஒரே பெயரில் பல வங்கிக் கணக்குகள் இருந்தால் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 19 உயர்மட்ட ரயில் நிலையங்களுடன் கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் இடையிலான 21 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. திருமுடிவாக்கம் சிட்கோவில் 37 கோடியில் 648 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதி கட்டப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வர சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் ஏற்றுமதி வாய்ப்பு அடையாளம் காணும் பயிற்சி வருகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.